நம்மளுடைய முருகன் ஒரு அழகான ஒரு முருகன். அவரோட முகத்தை பார்த்தோம்னா எவ்விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்விதமான நோய்கள் நொடி இருந்தாலும் நிவர்த்தியாயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகுக்கு மறுபெயர் நமது கல்லுமலையான் முருகன். என்னதான் என் வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு மாற்றம் இருக்கா இல்லை இல்லையா, இல்லை என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்க முறையிட்டு இருக்கேன் நான். அன்னைக்கு அவர்கிட்ட உள்ள மாலை எடுத்து எனக்கும் மனைவிக்கும் போட்டு மாற்றி போட்டு விட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் அவருக்கு, எனக்கு ஒன்றும் வேணாம், சொத்து பணம்லாம் ஒன்றும் வேணாம். அந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்து வரணும்னு இல்லை, ஒரு தவிர்க்க முடியாத காரணம், எங்களோட ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. அது என்னத்தினாலே டிலே ஆயிடுச்சு தரல. 1 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட் ஏறுறது, ஆனால் ஃப்ளைட்டு டிலே ஆகி 4:30 மணிக்கு. அதோ முருகன் எங்களை வந்து இங்கே வர வச்சிருக்காரு. அதனால இந்த முருக பெருமானுக்கு வெற்றிவேல் முருக நன்றி சொல்லி வணக்கம். இந்த தைப்பூச விழா அடுத்த வருடம் 11ஆம் தேதி 2வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமையானது இந்த
செரோ சுண்ணாம்பு மலைகளின் மூச்சடைக்கக்கூடிய பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள கல்லுமலை கோயில் பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் காலமற்ற அடையாளமாக நிற்கிறது. ஜாலான் ராஜா மூசா அஜீஸ் சாலையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பிரம்மாண்டமான தைப்பூச திருவிழாவின் போது மிகவும் துடிப்புடன் இருக்கும். கல்லுமலை முருகனின் தெய்வீக ஆற்றலை வெளிக்கொணரவும், கோயிலை பற்றியும் தைப்பூசத்தின் முக்கியத்துவத்தையும், பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்ட பக்தர்களின் இதயபூர்வமான அனுபவங்களை பற்றியும் மேலும் அறிய இறுதி வரை பாருங்கள். முருகனின் ஆசீர்வாதம் உங்கள் பயணத்தை ஊக்குவிக்கட்டும் மற்றும் மேம்படுத்தட்டும். பார்வதீபதையே என்னாடுடைய சிவனே போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, கல்லுமலை ஆண்டவனுக்கு. அன்பு சார்ந்த முருகன் அடியார்களுக்கு வணக்கம். அடியேன் சிவஸ்ரீ தெய்வேந்திரன் சிவம் பேசுகின்றேன். நான் கல்லுமலை ஆலயத்தின் பணிபுரிகின்றேன். நமது ஆலயம் மலேசியா திருநாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று. அதுவும் வெள்ளி மாநிலமாக என்று வழங்கக்கூடிய பேராக் மாநிலத்தில் கல்லுமலை ஆலயமானது மிகவும் நன்கு அறிமுகமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் முருகப்பெருமான் மூலஸ்தானத்தில் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் என்பது எல்லோருக்கும் ஒரு நன்கு அறிமுகமான ஒரு தமிழ் கடவுள். நமது மலேசியா திருநாட்டிலே பத்துமலை, தண்ணீர்மலை, அதற்கு பிறகு இந்த ஈப்போ கல்லுமலை ஆலயம் மிகவும் ஒரு அறிமுகமாகிய ஒரு ஆலயம். தைப்பூசத்திற்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு ஆலயம். நமது ஆலயத்தில் பலவிதமான விசேஷ விழாக்கள் இருந்தாலும் கூட தைப்பூச விழா, கந்த சஷ்டி விழாவானது மிகவும் கோலாகலமாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும். இந்த ஆலயம் பார்த்தீர்கள் என்றால் சுமார் ஒரு 1975ஆம் ஆண்டு முதல் அதற்கு முன்னே இருந்தது இந்த கோயில். இருந்தாலும் ரொம்பவும் அறிமுகமாகி மக்களிடையே ரொம்ப பிரசித்தி பெற்று வந்த ஆலயம் என்று சொன்னால் இந்த வருடங்களுக்கு இந்த முருகன் ரொம்பவும் நன்கு அறிமுகமாகி எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் 4:30க்கு சரியாக 4:30க்கு அபிஷேகம் நடைபெறும். அதே போல் 6:30க்கு காலையில் நித்திய பூஜை, 12 மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு திருக்காப்பு போட்டுருவோம். அதே போல் சாந்திரக்ஷ 4:30க்கு சரியாக முருகனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று 6:30க்கு நித்திய பூஜையை தொடர்ந்து 9 மணிக்கு திருக்காப்பு போடப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைகளும் இந்த கோயிலில் வந்து நேர்த்தியாக பண்ணிட்டு வராங்க ஆலய நிர்வாகமும். காலையில் 4:30க்கு அபிஷேகம் நடக்கப்படும். காலையில் 4 மணிக்கெலாம் 4:05க்கெலாம் கோயில் திறந்துருவாங்க. வாசல் இது ராஜகோபுர கதவு திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அபிஷேகத்துக்கு எல்லாரும் நீங்கள் பால் எடுத்து வரலாம். அதன் பின் 6:30க்கு எல்லாரும் அர்ச்சனை பண்ணி எல்லாரும் நீங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம். பால் குடம் நீங்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் பண்ணலாம். தைப்பூச தன்று வந்து நீங்கள் பால் செலுத்துகிறோம்னாலும் முதல் நாள்லேருந்து மறுநாள் வரைக்கும் பால் அபிஷேகம். உங்களுடைய குடம் வந்து உள்ளுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வெளியே வரும். நம்ம வந்து எந்த ஒரு இதுலேயும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில்
அர்ச்சனைகள் செய்துபடுத்துகிறோம். பால அர்ச்சனை, தேங்காய் அர்ச்சனை, காடி வாகன அர்ச்சனைகள்லாம் இருக்குது. கோயிலில் வந்து பிரசாதங்கள் நீங்கள் விநியோகப்படுவாங்க. ஆர்டர் பண்ணி நீங்கள் பிரசாத நைவேத்தியத்துக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் வெளியேருந்து வர பிரசாதம் உள்ளுக்கு நைவேத்தியம் பண்ணப்படாது. கோயிலில் செய்யக்கூடிய மடப்படியில் செய்யக்கூடிய அந்த பிரசாதங்கள் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணப்படும். மற்றபடி நீங்கள் மக்களுக்கு விநியோகம் பண்ணுற சாப்பாடு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அர்ச்சனைகள் இங்கே இருக்கிற குருமார்கள் தான் செய்து கொடுப்பார்கள். அதே போல் ஆலயத்தில் திருமண மண்டபம் இருக்குது. திருமண மண்டபம் இருக்குது. நல்ல ஏர்கோனோட இருக்கக்கூடிய மண்டபம், நல்ல வசதியோடு. அதே நேரத்தில் கார் பார்க்கறதுக்கும் நல்ல வசதியான ஒரு இடம், நல்ல விசாலமான இடம் இந்த கோயில். எல்லோருக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் தரிசனப்படக்கூடிய ஒரு ஆள். அதாவது ஊனமுற்றவர்கள், வயசானவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு வசதியான ஒரு ஆலயம் என்றால் இந்த ஒரு கல்லுமலை கோயில். ரொம்பவும் பழமையான ஒரு கோயில். இப்போ கடைசியாக கும்பாபிஷேகமாகி 2014 கும்பாபிஷேகம் ஆணுச்சு. அது வரைக்கும் அடுத்த கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கும். அடுத்த விஷயங்கள் இந்த கோயில் நிர்வாகம் செம்மையாக முறையில் நடத்திட்டு வராங்க. இந்த ஆலயம் வந்து முன்தோங் மாரியம்மன் ஆலயமும் நமது கல்லுமலை ஆலயமும் இரண்டும் ஒரே நிர்வாகத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. மற்ற விஷயங்கள் ஏதேனும் இருக்கணும்னா நீங்கள் அடுத்து யாராச்சும் ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
இந்த கல்லுமலை ஆலயமானது ஒரு எல்லா மக்களுக்கும் ரொம்பவும் ஒரு சுலபமான முறையில் சாமி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தலம். அதனால் வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் வரணும். கல்லுமலையான் முருகனை வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளணும். அதாவது மறுபடியும் ஒரு முறை நான் எல்லாத்துக்கும் நிறைவேற்று என்னன்னா, அந்த அனுபவத்தில் நான் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒருத்தர் மனிதனோட அனுபவம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. என்னதான் ஒரு விஷயங்கள் படிச்சிருந்தாலும் அனுபவம் தான் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு பக்குவம் நிலைப்படுத்தும். அப்போ அந்த அனுபவ ரீதியாக சொல்கிறப்ப இந்த முருகன் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த முருகன். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன விஷயங்களை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாரு. அதனால் எல்லாரும் முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த கல்லுமலையான் முருகன் வந்து எல்லாருக்கும் நல்ல தரிசனம் கொடுத்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்ன்றது தான் இந்த முருகனுடைய ஆசை, நம்மளுடைய ஆசையும் கூட. கல்லுமலையான் என்று சொன்னாலே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகுக்கு மறுபெயர் முருகான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய முருகன் ஒரு அழகான ஒரு முருகன். அவரோட முகத்தை பார்த்தோம்னா எவ்விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்விதமான நோய்கள் நொடி இருந்தாலும் நிவர்த்தியாயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகுக்கு மறுபெயர் நமது கல்லுமலையான் முருகன். இந்த கல்லுமலையான் முருகனுடைய விசேஷ விழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் வந்து தைப்பூசம் ரொம்பவும் கோலாகலமாகவும் ரொம்பவும் கம்பீரமாகவும் நடைபெறும். நமது ஆலயத்தில் இந்த தைப்பூச விழா அடுத்த வருடம் 11ஆம் தேதி 2வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமையானது இந்த தைப்பூசம் விழா நடைபெறும். தைப்பூசம் விழாவில் என்னென்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு ஒரு முதல் நாள் சுங்கைபாரி முன்தோங் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து முருகன் ரத ஊர்வலம் அங்கேருந்து புறப்பட்டு முதல் நாள் இங்கே வந்து சாமியை வந்து இங்கே அடைந்தவுடன் சரியாக மணி 3 மணிக்கு மேல் பால் அபிஷேகமானது தொடக்கமாகி அதோடு விடிய விடிய அந்த பால் அபிஷேகம் நடைபெற்று அதன் பின் மறுநாள் தைப்பூசத்தன்று காலையில் சுவாமி மகாராஜ அலங்காரத்துடன் புறப்பாடாகி உள்வீதி வந்து எல்லோருக்கும் அர்ச்சனைக்கு தரிசனம் கொள்வார். அதன் பின் அனைவருக்கும் அன்னதானம் வணங்கப்பட்டு பால் குடங்கும் உள்ளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அர்ச்சனையும் நடக்கும். ஒரே நேரத்தில் இரவு நேரத்தில் மறுபடியும் சுவாமி ராஜ அலங்காரத்துடன் சுவாமி உள்வீதி வந்து எல்லோருக்கும் அர்ச்சனை நடக்கும். மறுநாள் தைப்பூசத்தன்று காலையில் 9 மணி போல் அளவு மகா அபிஷேகம் நடைபெற்று விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு சாயந்தரம் ரட்ச மணி ஒரு 5 மணி போல முருகன் பெருமான் ரத ஊர்வலத்திற்கு புறப்பாடு ஆவார். ரத ஊர்வலம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்திலேருந்து புறப்பட்டு ஒரு 5:30 அளவில் புறப்பட்டு இப்போது நகரத்தில் அப்படியே ஒரு உலா வந்து மறுநாள் காலையில் ஒரு 8-9 மணி போல் முன்தோங் மகா மாரியம்மனை வந்து சேர்ந்துருவாங்க. ரொம்பவும் விசேஷமான ஒரு தைப்பூசமாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும். நம்ம ஆலயத்தில் விசேஷங்கள் என்று சொன்னால் இந்த தைப்பூசத்தில் வண்ணக்காவடிகள் ரொம்ப விசேஷம். இப்போல கேட்டிங்கன்னா வண்ணக்காவடிக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம்னா அந்த இப்போது கல்லுமலை கோயில் தான். வண்ணக்காவடிகள் என்பது மக்களால் ரொம்பவும் அலங்கரிக்கப்பட்டு ரொம்பவும் முருகனுக்கு நேர்த்திக்கடனாக செய்து மக்கள் வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வராங்க. இந்த முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். அதாவது எல்லா ஆலயத்திலையும் முருகன் வந்து விசேஷம் தான். முருகன் என்றாலே அவர் விசேஷம் தான். நமது ஆலயத்தில் முருகன் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, கேட்ட உடனே கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனால் எந்தெந்த விஷயங்கள் யாருக்கு எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் ரொம்பவும் முருகன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த முருகன். இந்த ஆலயம் மக்களுக்கு எவ்வளவு ஒரு விஷயங்களை இந்த முருகன் போய் சேர்ந்திருக்கிறார்ன்றது பல பேருக்கு இங்கே நன்கு அறிந்த ஒரு விஷயம்.
இன்னும் பல விழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி என்பது ரொம்ப விசேஷமாக அங்கே நடந்துட்டு வருது. சம்ஹாரம், சூர சம்ஹாரம் தான் நம்மளுடைய ஆலயத்தில் உற்சவமாக நடக்குது. அதாவது கோயிலில் காப்பு கட்டி கொடியேற்றி இந்த கோயிலில் வந்து உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு. கந்த சஷ்டி விழா, அதுக்கப்புறம் ஆணி திருமஞ்சலம், விநாயக சதுர்த்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து விசேஷ விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் வந்தவர்களுக்கு வாரி வணங்கக்கூடிய வள்ளல் இந்த முருகப்பெருமான். அதாவது ஒரு நம்ம அந்த கோயிலில் இருக்கோன்ற ஒரு தற்பெருமைன்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலாம், இல்லை ஒரு பெருமையாக கூட நம்ம சொல்லலாம். இந்த கோயிலில் உள்ள அந்த முருகன் வந்து கேட்டவருக்கு கேட்ட வரங்களே அள்ளி கொடுப்பவர் முருகன். அதான் முருகன். இந்த விஷயம் நம்ம கோயிலுக்கு வந்தாலே தெரியும், நம்ம அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த காந்த சக்தி வந்து ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கும். இந்த முருகன் வந்து ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த முருகன். யாரேனும் இன்னும் அந்த கோயிலுக்கு வந்து இன்னும் வரலையோ, முடிஞ்சால் ஒரு நாள் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. முருகனோட அடிவில் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீண்ட ஆயுளோடு சேமமாக இருக்கணும், உலகம் சேமமாக இருக்கணும், உலக மக்கள் சேமமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி தான் இந்த முருகன் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மற்ற ஆலயத்தில் இருக்கிற முருகனும் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் தான். இருந்தாலும் நமது ஆலயத்தில் இருக்கிற அந்த முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகான ஒரு முருகன். அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து எல்லா கஷ்டமும் தீர்ந்துன்னு சொல்லுவாங்கள்ல. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், மனதில் வந்து ஒரு குழப்படி இருந்தாலும் கூட முருகனை வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணி போனாலே அது ஒரு கஷ்டம், ஒரு பாதி கஷ்டம் தீர்ந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அதனால் வந்து இந்த கல்லுமலை முருகனை வந்து யாரேனும் இன்னும் பார்க்கலையோ, கண்டிப்பான முறையில் வந்து ஒரு நாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த இளைஞர்கள் தான் அடுத்த தலைவர்கள்னு சொல்லுவாங்க. நமது இளைஞர்கள், அதாவது இந்தியர்கள், இந்து பெருமக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கல்வி தான் நம்மளோட வந்து அடுத்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல கல்வியில் சிறந்து விளங்கி வருமோ, நம்மளோட அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கும். அதே போல் என்னதான் கல்வி செல்வங்கள் இருந்தாலும் இறைவனுடைய அந்த அனுகிரகம் நமக்கு எல்லாரும் இருக்கணும். அதனால் வந்து இந்த முருகப்பெருமானை ஏன் வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, அந்த இறை சக்தி ரொம்பவும் மிகப்பெரிய சக்தி. அதனால் வந்து இளைஞர்கள் எல்லாரும் வந்து நம்ம கோயிலில் வந்து எல்லாரும் வந்து சும்மா சாமி கும்பிட்டு போகாமல் அந்த நோக்கத்தையும் அந்த காரணத்தையும் நன்கு ஆராய்ந்து, அது என்ன அந்த பொருள் இருக்குது அதை நன்கு ஆராய்ந்து அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்களாகிய நீங்கள்லாம் வந்து சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணணும். நமக்கு அடுத்தடுத்த வாழ்வில் வந்து எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். அதனால் இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். எல்லாரும் வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்றப்ப அந்த நோக்கம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாமி கும்பிடணும். அதனால் எல்லாரும் இந்த ஆலயத்தில் வந்து சாமி கும்பிடணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். மாதா, பிதா, குரு, தெய்வம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. மாதானா அம்மா, பிதானா அப்பா, குரு. ஏன் வந்து தெய்வத்தை கடைசியாக வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன விளக்கம் தான். அது நீ வந்து முதல் உன்னோட அப்பா அம்மாவை மதி. அப்பா அம்மா மதிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மா மூலியமாக உனக்கு ஒரு குரு கிடைப்பாரு. அந்த குருவை மதி. இவங்களெல்லாம் நீ மதிச்சால்தான் உனக்கு கடைசியாக இறை சக்தி கிடைக்கும். அப்படிக்காக தான் இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் படிப்படியாக வந்து நம்ம கடந்து போனால் தான் கடைசியாக இறை சக்தி, இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம். அதனால் வந்து உங்களுடைய பெற்றோர்களை மதிங்க, உங்களுடைய குரு ஆசானங்கள்லாம் மதிங்க. நமக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக இருக்கலாம், நமக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக இருக்கலாம். அவங்கள மதிக்கணும். இவங்களுடைய அனுகிரகம், இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து உங்களுடைய பெற்றோர்களை நமக்கு வந்து கண்ணால் கண்ட தெய்வம் சொல்கிற மாதிரி பெற்றோர்களை மதிங்க. அதுக்கப்புறம் நமக்கு படித்து கொடுத்த ஆசான்கள் எல்லாம் மதிங்க. இதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பான முறையில் இறைவன் நமக்கே வந்து அனுகிரகம் பண்ணுவார். அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து சமய போதனைக்கு அனுப்புங்க. அதே நேரம் தான் அந்த கோயில் சார்பாக வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கோயிலில் முந்தோகு மாரியம்மன் ஆலயத்தில் வந்து சமய போதனை கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இலவசமாக நடத்திட்டு வராங்க அந்த கோயில் நிர்வாகம். அந்த போதனைக்கும் பிள்ளைகளை அனுப்புங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9:30 11:30 மணி வரைக்கும். இந்த மாதிரி நம்ம விஷயங்களை பிள்ளைகளுக்கு இப்பயே நம்ம கற்றுக் கொடுத்தாதான் நம்மளுடைய சமுதாயம் வந்து சீர்கெடாமல் இருக்கும். அதாவது உலகத்திற்கே ஒரு நன்னெறிகளை சொல்லிக் கொடுத்த சமுதாயம் நம்முடைய இந்து சமுதாயம். அதாவது ஒரு மனிதன்
எப்படி ஒருத்தரை மதித்து பேசணும், ஒரு ஒரு பெரியவர்களை எப்படி மதித்து பேசணும். இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழில் மட்டும்தான் ஒருத்தவங்களை பெரியவங்களை வாங்க போங்கன்றது அந்த மரியாதை சொல்லியிருக்கும். நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும்தான் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை சொல்லி கொடுக்கணும், சின்னவங்களை எப்படி மரியாதை அழைக்கணுன்ற அந்த சமய நெறிகள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் வந்து உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பான முறையில் கோயிலுக்கு அனுப்புங்க. கோயிலில் எப்படி சாமி கும்பிடணும், அதாவது நமது ஆலயம் என்பது சும்மா ஒரு கல் சிமெண்டில் வச்சு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் கிடையாது. இதிலெல்லாமே உயிர் அணுக்கள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுவாமி விக்கிரகம் கருங்கல்ல செஞ்சுட்டு போகிறாங்க. கருங்கல்ல உள்ள சிலைகளுக்கு உயிர்கள் அணுக்கள் ரொம்ப இருக்குமா. அதனால தான் கும்பாசி நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்னியிலேருந்து அந்த சுவாமியை அந்த அக்னியில் இருக்கிற அந்த அக்னியை சுரூபமாக அம்பாளுக்கு அந்த உயிர் ஏற்றி அந்த உயிர் ஏற்றி அந்த சுவாமிக்கு உயிர் நாடி கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கும்பாசி நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் போகும், அந்த அக்னியிலேருந்து சுவாமிக்கு ஒரு நூல் போகும், தெருப்பாக போகும், நம்மளுடைய தொப்புள் கொடி மாதிரி. அப்போ அது உயிர் இருக்குது, எல்லாத்துக்குமே சுவாமிக்கு உயிர் இருக்குது. அதனால தான் கோயிலெல்லாம் போனீங்கன்னா நமக்கே தெரியும், ஒரு ஃபீல் பண்ணும், ஒரு காந்த சக்தி இருக்கும். அதனால தான் ஆலயம் என்பது ரொம்ப முக்கியமான ஆலயம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கோயிலில் போய் கொஞ்ச நாள் உட்காந்துட்டு வந்தாலே நமக்கு அந்த மன நிறைவு கிடைக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆவதால் இரண்டாவது பட்சம், ஆனால் ஒரு நிறைவு கிடைக்கும். அதான் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாடு. அதனால் எல்லா ஆலயத்திற்கும் போங்க. நமது ஆலயமும் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஆலயம். எல்லாரும் முருகனை ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு போகணும். நமது ஆலயத்தில் எல்லா விதமான பூஜைகளும் நேர்த்தியான முறையில் நடக்குது. கரெக்டான முறையில் டைமிங்கோட அபிஷேகம் பூஜைகள், எந்தெந்த பூஜைகள் எப்படி செய்யணும் எல்லாமே நேர்த்தியான முறையில் செய்துட்டு வராங்க ஆலய நிர்வாகத்தினர்கள். காலங்காலமாக எதுவுமே இடைப்பட்ட காலத்தில் செய்யப்படுகிறது. இதெல்லாம் காலங்காலமாக எந்தெந்த பூஜைகள் எப்படிலாம் செய்யணுமோ அதை நேர்த்தியான முறையில் செய்துட்டு வராங்க. அதனால் மற்ற கோயிலில் எல்லாமே நல்லா செய்கிறாங்க. மற்றவர்களாகிய நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க. அதே நேரத்தில் கோயிலுக்கும் நமது இந்து அதாவது தமிழ் ஆலயத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சாமி கும்பிடணும், ஏன் சாமி கும்பிடணும், ஏன் ஒரு ஆலயத்துக்கு போகணுன்றதை நீங்கள் இப்பயே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் நாளைக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் மறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சாமி கும்பிடணும்னு தெரிய மாட்டேது, யாரை முதல் கும்பிடணும்னு தெரிய மாட்டேது. அதனால் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணுன்னா ஒரு சமய போதகர்களுக்கு அனுப்பணும். இப்போ அந்த மாதிரி சமய கல்விகளுக்கு சமய வகுப்புகளுக்கு அனுப்பணும்னா நமக்கு எல்லாமே ஒரு 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 ரூல்ஸ் அந்த அந்த செக்குலேஷன் கிடைக்கும். எல்லாமே அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன் காலையில் நம்ம கோயிலில் போய் பூஜை பண்ணுறோம்னா சின்ன உதாரணம் தான். இப்போ ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா குருக்கள் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மணி அடிப்பார். மணி அடிச்சுக்கிட்டு தூபம் காட்டுவார், தீபம் காட்டுவார், நைவேத்தியம் பண்ணுவார், கற்பூரம் காட்டுவார். இது எல்லாமே ஒரு பஞ்சபூதங்களை அடக்கி இருக்கிறது. மணி அடிக்கிறோம், அந்த சத்தம் நம்ம காது, பஞ்சபூதங்களில் ஒளி காது நமக்கு கரெக்டாக வேலை செய்தா அப்படின்றதுக்காக தான் அந்த மணி அடிக்கிறோம். தீபம் நம்மளுடைய கண் பார்வை சரியாக இருக்கா, நைவேத்தியம் பண்ணுறோம், நம்மளுடைய நாவு ருசிகள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அந்த நறுமணம், அந்த சூடம், அந்த சாம்பிராணிலேருந்து அந்த நறுமணம் நம்மளுடைய சுவாசம் நல்லா இருக்கான்றதுக்காக தான் இந்த விஷயங்கள். அதனால் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்துமே அறிவியல் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள். அதான் சொல்லுவாங்கள்ல, முன்ன யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் யாரும் ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ வெள்ளைக்காரவங்க அறிவியர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே இருக்குது அப்படின்னு இப்போ தான் அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. அப்போ நம்ம ஆளுங்க அப்பயே பஞ்சாங்கத்தில் எழுதிட்டாங்க, இந்த நாளில் இத்தனை மணிக்கு பௌர்ணமி ஏற்படும். இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு அந்த நாசா இதெல்லாம் கிடையாது. அப்பயே பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்திய ஒரு சமுதாயம் தான் நம்மளுடைய இந்து சமுதாயம். பார்த்துருக்கீங்கன்னா 9 கோள்கள் இருக்குன்னு இப்போ தான் நம்மளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 9 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்பயே நம்ம ஆளுங்க 9 பிளானட்ஸ் இருக்குது, 9 நவக்கிரகங்கள் இருக்குது, நவத்வாரங்கள் இருக்குது அப்படின்றது அறிவியல் சம்மந்தமாக எல்லாமே அப்பயே நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்த ஒரு சமுதாயம் தான் நம்மளுடைய இந்து சமுதாயம். உலகத்திற்கு மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்மளோட சமுதாயத்தை நம்ம தான் பேணி காக்கணும். அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆலயத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இனத்தவர்களும் போகிறாங்க. ஏன்னா நம்மளோட சமுதாயம், நம்மளுடைய மதத்தில் அவ்வளோ பெரிய அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. வெள்ளைக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி இந்த மாதிரி ஆலயம்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க. ஊரில் இந்தியாவிலனா பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையும் ஒரு ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. அப்போ நமது ஒரு சமுதாயம், நம்ம இந்த மலேசியா திருநாட்டில் இருக்கிறோம், ஒரு மூவின மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்து சமுதாயம்
ஒரு நல்ல சமுதாயம். நம்ம வந்து மற்ற சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு சமுதாயம். அது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்தணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து கோயிலுக்கு அனுப்பணும். கோயிலில் போய் சாமி கும்பிட சொல்லணும். என்ன சாமி கும்பிட்றோன்னு தெரியணும், யாரை சாமி கும்பிட்றோன்னு தெரியணும். இதெல்லாம் நம்ம எப்போ கலக்கணும்னா இப்போ தான் 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்கிற மாதிரி இப்பயே உங்களோட பிள்ளைகளை வந்து சிறு வயசுலேருந்து உங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு சமய போதனைக்கு அனுப்புங்க. இதெல்லாம் செய்தால் மட்டுமே நமது சமுதாயம் நல்ல ஒரு நிலையில் வரும். இத்துடன் என்னுடைய இந்த பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னித்தருவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் அவங்களுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு எந்த நோய் நொடி இல்லாத ஒரு சுபிட்சமான வாழ்வை வந்து நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த கல்லுமலையான் முருகன் பெருமான் எல்லாருக்கும் கொடுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதஹே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம், என் பேர் தர்ஷினி. நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். இந்த கோயில் பேர் வந்து கல்லுமலை முருகன் கோயில். இந்த கோயிலில் வந்து நான் நிறைய வாட்டி வந்து கும்பிட்ருக்கேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு பாலி கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு நாள் வந்து அந்த பாலி கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் படிச்சிட்ருக்கேன், நல்லா படிச்சிட்ருக்கேன். வேண்டதெல்லாம் எல்லாம் எனக்கு பழிச்சிருக்கு. நிறையா வாட்டி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் வேண்டியிருக்கேன். ஸோ நிறையா வாட்டி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்ததுக்கு நான் சாமி கும்பிட்டுருக்கேன். நான் என்ன வேண்டியிருக்கேன்னா, எனக்கு பாலிடெக்னிக் கிடச்சிருக்கு. அப்போ வந்து எனக்கு நல்லா படிக்க இடம் தான் கிடச்சிருக்கு. நான் அடுத்த மாதம் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்தை வந்து நான் நல்லா வேண்டிட்டு இருக்கேன் கோயிலுக்கு. ஏன்னா இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளுக்கு எனக்கு நல்லா வாழ்க்கை தான் கொடுப்பாங்க, நல்லா படிக்கிறதுக்கு. அப்போ வந்து கடவுள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுக்குவார். நான் என் பேர் பனிமலர். நான் இங்கே ஈப்போவில் தான் வசிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது ஈப்போ. நான் இந்த கல்லுமலை கோயிலுக்கு வந்து நான் குழந்தையா இருக்கிறப்பயே எங்கள் தாய் தப்பனோட நான் வந்திருக்கேன். முருகர் கல்லுமலை கோயில், சக்தி உள்ள கோயில் இவர். யாரும் ஈப்போக்கு வந்தால் அங்கே வந்து சாமி கும்பிடுங்க. ஏன்னா இவர் சக்தி உள்ளவர். நம்ம என்ன வேண்டுதலை வச்சாலும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி வைப்பார். இந்த கோயிலில் வந்து நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. நான் வேண்டினது என் பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயம், ஹெல்த் விஷயம் எல்லாம் நடந்திருக்கு நல்லபடியாக. ஐயா ரொம்ப நல்ல எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை காட்டுறவர். முடிஞ்சா எல்லாம் வந்து கல்லுமலை கோயிலில் வந்து சாமி கும்பிடுங்க. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமி சரண சாமி. சாமி, என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய விஷயத்தில். ஒரு டைமில் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே வந்து குடும்பத்தோடு நின்று இங்கே உள்ள முருகனை தான் சாமி கும்பிட்டு என்னதான் செய்யணும்னு தெரியாமல் இதே மின்னுக்கு வாசலில் உட்காந்து அந்த கோபுரத்தை வேண்டி நான் உட்காந்தது. என்னதான் என் வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு மாற்றம் இருக்கா, இல்லை இல்லையா, இல்லை என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே முறையிட்டு இருக்கேன் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னு. இன்னைக்கு வந்து இதே முருகன் என்னை கொண்டு போய் ஒரு தில்லவின்தானில் உட்கார வச்சு ஒரு பெரிய ஒரு ஏவாரியாக ஆக்கியிருக்காரு எங்கள் அப்பா முருகன். சாமியே சரணம் ஐயப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைய விஷயத்துல மாத்திருக்காரு சாமி. அதான் சொல்றேன், பண விஷயத்துலயும் வாழ்க்கை விஷயத்துலயும் ரொம்ப தேவையில்லாத வழிக்கு போய் மாட்டி வந்து எனக்கு ஒரு 3 பிள்ளைங்களை எல்லாத்தையும் சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு மின்னுக்கு கும்பிட்டுட்டு எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கும்பிடணும்னு மனசு இல்லை. அவர்கிட்ட சொல்லிட்டு இதே வாசல்ல நின்றுட்டு அந்த கோபுரத்தை பார்த்து சொன்னேன், எல்லா கடவுளும் இதே கோபுரத்துல இருக்கீங்க, நான் அந்த கோபுரத்தையே பார்த்து கும்பிட்றேன் எங்க அப்பா முருகன்ட்ட சொல்லி என் வாழ்க்கையை ஒன்று மாத்துங்க, இல்லை என்னை கொண்டு போயிருங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்னை சிறப்பா வச்சிருக்காரு. என் மனைவி பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளி மணவாளனுக்கு அரோகரா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்மளோட மதம் வந்து இந்து மதம். இந்த இந்து மதத்துல வந்து பெரிய ஒரு இருக்குங்க ஒரு பொக்கிஷம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் சமய கல்விக்கு போகணும். சமய கல்விக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் இன்னொரு லெவல்னா கல்வியில இறைவனோட ஆசி இருக்கும்போது கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு சமய கல்விக்கு இந்த மாதிரி ஒரு முருகன் டெம்பிள் இந்த கல்லுமலையில வந்து நிறைய சரித்திரம் நடந்திருக்கு. எல்லா குடும்பமும் நல்லா வாழ இந்த சமய கல்விக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்புங்க. சமய கல்விக்கு வந்தா திருமந்திரம், திருவாசகம், சிவபுராணம் இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க வச்சுங்களேன், அவங்கள யாருமே அசைக்க முடியாது. பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இது உங்க வாழ்க்கையும் நடக்கணும்னு எல்லா வல்ல இந்த முருகப்பெருமானையும் நான் கும்புற ஐயப்பனையும் எல்லாம் பரம்பொருளான சிவபெருமானையும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம். அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடி மட்டத்துக்கு போய் சாவர நிலைமைக்கு வந்த மனிதர் இவர். இப்போ வந்து இவர் சொல்றது வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த முருகன் தான் இவர் வாழ்க்கையை மாற்றியிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கே என் நண்பர் கூட உங்களுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய கெட்ட வழியில், குறிப்பாக சோசியல் மீடியாவில் ஏந்தாரு நிறைய வழியில் கெட்ட வழி போட்டு ரொம்ப போகிற. நீங்களே நிறைய சோசியல் மீடியா பார்ப்பீங்க, ரொம்ப நல்ல கெட்ட வழியில் போயிட்டு வீணாக போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு என் நண்பர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல வழி, ஒன்று கடவுளோட அடிமையாகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வழியில் போட்டு. ஏன்னா நானே வந்து இப்போ ஐயப்பனுக்கு இதான் நான் வந்து கன்னிசாமி. இதுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன், என் நண்பர்களை வழிகாட்டினால நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் அந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்து வரணும்னு இல்லை, ஒரு தவிர்க்க முடியாத காரணம். எங்களோட ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. அது என்னத்தினாலே டிலே ஆகிடுச்சு தெரியல. 1 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட் ஏறுறது, ஆனால் ஃப்ளைட்டு டிலே ஆகி 4:30 மணிக்கு அதோ முருகன் எங்களை வந்து இங்கே வர வச்சிருக்காரு. அதனால் இந்த முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகன் நன்றி சொல்லி இதுக்கு நன்றி, வணக்கம். சுவாமி சரணமையப்பா. என்னோட குறிக்கோள் வந்து நம்மளோட அப்பா அம்மாவுக்கு, பேரண்ட்ஸ்க்கு, பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்கும் போது அவங்களுக்கு தெய்வ கல்வியை பற்றி எல்லா வழியாக எடுத்து சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து நடைமுறையான பயிற்சிகளை வந்து சொல்லணும். எதுக்காக சாமி கும்பிட்றோம், எதுக்காக கையெடுத்து கும்பிட்றோம், எதனால கோயிலை சுற்றி வரோம், கோயிலுக்கு வர்றதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய வச்சாதான் அவங்களுக்கு வந்து இந்த கோயிலோட மகிமை தெரியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு வராங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன எதுக்காக கோயிலுக்கு வராங்கன்னு. பெற்றோர்கள் வந்து இந்த காரியத்தை முழுமுழிச்சாக எடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு இது சொல்லிக் கொடுத்தா நம்ம சமுதாயம் சிறப்பாக இருக்கும். சுவாமியே சரணமையப்பா. சாமியா சரணமையப்பா. நான் இந்த ஊர் தான், இதே இப்போ தான், இதே கல்லுமலை கோயில் தான் அடிக்கடி வர்றாரு. ஸோ 2008 கல்யாணம் பண்ணி 2015 தான் முதல் பையன் பிறந்தான். ஒரே பையன் தான் எனக்கு, ஒரு பையன் பிறந்தான். இப்போ 2014 கல்யாணம் பண்ணி, அதாவது 6 வருஷம் பிள்ளை இல்லை. அது பிள்ளை இல்லாமல் தெரியும் இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ அப்போ இருக்கும்போது 2014 வந்து அப்போ கடைசி தம்பி வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது, மெட்ரிக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது 2014 வருஷம் எந்த கல்லுமலை தைப்பூசம் நான் மிஸ் பண்ணதே இல்லை. தீபாவளிக்கு வரணும் இல்லையோ, நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், சிங்கப்பூர் போயிட்டேன், ஒரு 2 வருஷமாக சிங்கப்பூர் தான் இருக்கேன். ஆனால் தைப்பூசம் மட்டும் மிஸ் பண்ணதே இல்லை. வந்துடுவோம் இந்த இடத்துக்கு. அது என்னன்னு தெரியுது. 2014 நான் வந்துட்டேன் ஈப்போக்கு. ஆனால் கோயிலுக்கு வர மனசு இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். இப்போ கடைசி தம்பி வந்து ஃபோன் அடிச்சுட்டு, எங்கே இருக்கீங்க, வீட்டில் இல்லையா என் கூட தம்பி மொத்தம் 3 தம்பிங்க. கடைசி தான் ஒருத்தது. இல்லை கோயிலுக்கு வாங்க. இல்லை நான் கோயிலுக்கு வரல, தைப்பூசம் அன்றைக்கி வாங்க வந்துட்டு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு காடி கொண்டு உள்ளுக்கு வரைக்கும் வர வச்சு கோயிலுக்கு வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு அவர்கிட்ட உள்ள மாலை எடுத்து எனக்கும் மனைவிக்கும் போட்டு மாற்றி போட்டு விட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் அவருக்கு. எனக்கு ஒன்றும் வேணாம், சொத்து பணம்லாம் ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு புத்தரை இல்லை பிள்ளை இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு போனேன். மறு வருஷமே மனைவி மாசமாகவே பையன் பிறந்தான். இப்போ பையனுக்கு 9 வயசு. ஸோ மனசார கேட்டால் இவர் செய்வார்னு எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குங்க. ஆனால் இவங்க யாருக்கு என்னென்ன கதை இருக்குன்னு எனக்கு இந்த கோயிலுக்கு இப்போ வர்ற வரைக்கும் தெரியாது. மற்றவங்க எல்லாமே ஜோஹருக்காரங்க, நான் மட்டும் தான் ஈப்போல் உள்ள ஆள். ஆனால் ஜோஹரில் உள்ளவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லும் போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால தான் இந்த கதையை நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.
வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஜேபில இருந்து வரோம், யோபாலூர்ல இருந்து இங்க நம்ம இங்க ஒரு ஐயப்பனோட பூஜைக்கு வந்தோம். எங்களோட ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. எல்லா வல்ல எம்பெருமான் முருகப் பெருமான் வந்து இந்த கோயிலுக்கு, அதுவும் கல்லுமலை கோயிலுக்கு எங்களை வர வச்சிருக்காரு. எங்களுடைய ஃப்ளைட்டை டிலே பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த நம்ம ஐயா இந்த யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி.